அதிசயம், ஆச்சரியம். ஈரானுக்காக இன்னைக்கு களத்தில் குதித்திருக்கக்கூடிய சவுதி கடலையே வெடிக்க வைக்கிற ஒரு பொருளை இன்னைக்கு ஈரான் கடல்ல கலந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 போட்டுகளோடு இன்னைக்கு ஈரான் கடல்ல குதிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலிய ஊடகத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய முஜ்தபா அல் கமேனி மேற்கு கரையில் இன்னைக்கு சடலத்தை தூக்கி எறிகிற ஒரு வேலையை இஸ்ரேல் செய்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம யா அல்லாஹ் என்று கத்திய நபரை அடித்த கொடூரமான சம்பவம். முல்லாவுக்கு உணவு கொடுக்காத என்று விரட்டி அடிக்கப்பட்ட அப்பாவி பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை பற்றி இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய தகவல். இப்படி இன்னைக்கு நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நம்ம முதலா பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஈரானுக்காக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சவுதிங்க உண்மையிலேயே இறங்கியிருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு எம்பிஎஸ் பேசியிருக்கிறாரு. ட்ரம்ப்கிட்ட கூப்பிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி எம்பிஎஸ் பேசியிருக்கிறாரு. விஷயம் என்னன்னு சொன்னா, ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்தாங்க, பேரு ஃப்ரீடம். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் எந்த கப்பல்களும் போகாத மாதிரி தடுத்து வைக்கிற ஒரு வேலையை செஞ்சாங்க. விளைவு என்ன ஏற்படுச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 20,000 மாலுமிகள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. 1500 கப்பல் அந்த பக்கம் நிற்கிது. போன்னு சொன்னாலும் எவன் போவான்? சும்மா சொல்லலாம், போன கண்ணி வெடிடா, வெடிச்சு செத்து போயிடுவானே, மனுஷன் தானே, பயம் இருக்குமா இல்லையா? அப்படி 20,000 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதில் இன்னைக்கு உள்ள மாட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மனநல பாதிப்பே வந்துடக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து அன்னைக்கு இந்த கடல் பகுதியில் ட்ரோன்கள் போயிட்டு இருக்கு, மிசில்கள் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாலுமிகள் பயப்படுறாங்க. பலருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அது மட்டும் இல்லாம கடல் பரப்புல பார்த்தீங்கன்னா ஹண்டா அப்படிங்கிற வைரஸும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட உடனே இந்த ஃப்ரீடம்ங்கிற இந்த ப்ராஜெக்டே இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. எம்பிஎஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா, உடனே ட்ரம்ப் கால் பண்ணி, எப்பா நீ ஃப்ரீடம்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க வேணாம், நீ கட்டினது பூரா போதும் அப்படின்னு எம்பிஎஸ் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஈரானுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு எம்பிஎஸ் சொன்னாராம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவரு? வாஷிங்டன் போஸ்ட் செய்தியை சொன்னாங்க, அடி ஈரான் அடி அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு இறைவன் எப்படி அவனுடைய வாயை மாத்திரான் பாருங்க. ஏன்னா அவன் பக்கம் நியாயமே இல்லை. இன்னைக்கு எம்பிஎஸ் சொல்றாரு, ஈரானை கை வச்சிடாத அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காராம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் நிறைய இருக்குங்க. சமீபத்தில் அப்பாஸ் அராக்சியா என்ன பண்ணாருன்னு சொன்னா, எல்லா நாட்டுக்கும் ஃபோன் பண்ணாரு. 3 நாடுகளை தவிர, யுஏஇ, பஹ்ரைன், சவுதி, இந்த 3 நாடை தவிர எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி என்ன நடக்க போகுதுங்கிற தெளிவாக சொன்னாங்க. அதாவது கடல்ல இருக்கக்கூடிய அந்த கேபிள்கள்லாம், நெட் கேபிள்லாம் நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ண போறோம் அப்படிங்கிற தகவலை அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அடி விழுந்தா பண வாட்டி விழுந்த அடியை விட மரண அடி விழுகும் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. ஏன்னா எம்பிஎஸ்க்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுடைய அரம்கோ நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஹூத்திகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோன் மூலியமா. அதனால நல்லா அவருக்கு தெரியும். இந்த செய்தியை அறிஞ்சனால தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய மண்டைய கழுவி இஸ்ரேல் இந்த போருக்குள்ள அமெரிக்கா கொண்டு வந்த காரணமா நிறைய நம்மளே பாதிப்புக்குள்ளா இருக்கிறோம். இவன் ஏதாவது அடுத்த ஒரு ப்ராஜெக்டை நான் கொண்டு போறேன்னு சொல்லி ஏதாவது அந்த டம்மி பீஸ் ட்ரம்ப் ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லி இன்னைக்கு எம்பிஎஸ் அப்படிலாம் செய்யாதீங்க, ஒன்று நீ பிடுங்கலாம் போதும் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாராம். பதிலுக்கு ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்க. கார்க்குங்கிறது அவங்களுடைய தீவு. இந்த தீவில் தான் ஆயில் ரெஃபனரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஈரானுடைய 90% ரெவன்யூ வருமானம் இந்த கார்க்கு தீவுல தான் வருது. இந்த தீவுல இருக்கக்கூடிய எண்ணெய்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த க்ரூட் ஆயில் என்ன இருக்குல்ல, கச்சா தானே, அது பெட்ரோல் கெமிக்கல் தானே, அதை கடல்ல கலந்து விடுறாங்க. என்னவா இருக்கும்? இன்னைக்கு என்னெல்லாம் பேசப்படுது? ஏற்கனவே கன்னி வெடி இருக்கு, நம்மளுக்கு தெரியும். கன்னி வெடியோட சேர்த்து இந்த க்ரூட் ஆயில் சேர்ந்தா என்னங்க ஏற்படும்? சிம்பிள் தான், சொல்லி புரிய வைக்க வேண்டிய, பெரிய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு வெடிப்பு ஏற்படும், மிகப்பெரிய அளவில் எரிப்பு, ஃபயர் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது ரொம்ப நீடிச்சு நிலையா எரியாது, ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க ஈரான். அதாவது நம்ம வழக்கு சொல்றாடே, நம்ம லிஸ்ட்லே இல்லையடா, அவங்க அந்த கடல் பரப்புல இருக்கிறவங்க, இவங்க கடல் பரப்புல இல்லாதவங்க. இன்னைக்கு அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் சிஐஏ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர்ல உடன்படிக்கை ரீதியா, இன்னைக்கு உடன்படிக்கை ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது.
தொடர்ந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பேசுகிறோம், வர்றோம் போகலாம், ரைட்டு தான், சரி செய்கிறோம், இப்படியே இந்த உடன்படிக்கை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, உடன்படிக்கையில் எவ்வளோ நாள் வேணாலும் பொறுமை காக்க முடியும் ஈரானால். கிட்டத்தட்ட எவ்வளோ தடை போட்டாலும் 3 முதல் 4 மாதம் வரைக்கும் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ அவங்க பேசுறதுலாம் என்னங்க, இங்கேருந்து பாகிஸ்தான் போகிறாரு, சைனா போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு, அதெல்லாம் ஒரு தக்கியா நடிப்பு. ஏன்னா இந்த தக்கியா அப்படிங்கிறது ஈரானுடைய உச்சகட்ட நடிப்புகளை ஒன்றா இருக்குதான். அப்படி எவ்வளோ நாள் நடித்து எவ்வளோ வேணாலும் நாங்களாம் பொறுமையாக தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது, ட்ரம்ப்புக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் வேறு அங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பரவலாக இன்டர்நேஷனலில் பேசப்படுதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நினைவுபடுத்த ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்ன சொன்னார்னா, எல்லாமே அழிஞ்சு போச்சுடா, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் சொன்னா. ஆனால் லாஸ்ட் அது என்னன்னு பார்த்தா, இவனுடைய ஆயுதம் தான் காலி ஆயிருக்கு போல, அதைத்தான் இப்படி சொல்லியிருப்பான் போல. ஏன்னா இன்னைக்கு ஈரானில் அவங்களுடைய 100 போட்டுங்க, அதாவது நேவி இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, உள்கட்டமைப்பை சேதப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 100 போட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ரேலி மாதிரி பண்ணுறாங்க கடல்லையே. ஏன்னா கடல்லே புழக்கப்பட்டவங்க அவங்க கடலில் ஒரு ரேலி பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க ஈரான். இந்த செய்தி இன்னைக்கு பரவலாக பேசு பொருளாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்திங்க, அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா, டியோகா கார்சியாவில் என்ன பண்ணுறான்னா, தாய் கப்பல்னு சொல்லக்கூடிய எம்பி ஓஷன் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பலை எடுத்துகிட்டு போகிறானா. அதாவது இந்த போரில் வந்து போர் நிறுத்தம் என்பதெல்லாம் வேறு வெட்டு வார்த்தை தான். ஏன்னா நேற்று ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் அன்பா சண்டை போட்டுக்கிட்டோம், அன்பான தட்டுதல், அன்பான அடி அப்படி இந்த லூஸ் உளர்ச்சி. லூஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த வார்த்தையெல்லாம் எதுக்காக சொல்லுதுன்னா, குருடாயினுடைய ரேட்டை வந்து ஸ்டேபிளாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுதான். சொல்லிக்கிட்டே இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இவன் பண்ணுறான்னா, இந்த பகுதிக்கு எம்பி ஓஷன் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. இதுக்கடல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேலிய ஊடகங்களில் முஜ்தபா அல் கமேனியை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், முஜ்தபா அல் கமேனி வந்து கோமா ஸ்டேஜில் போயிட்டேன்னு சொல்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம். எதனாலனா, பொதுவெளியில் அவர் வரல, அது மட்டும் இல்லாமல் ஒரு காலில் அடிபட்டிருக்கு, வாய் உதறலாம் அடிபட்டிருக்கு, பேச முடியாத நிலையில் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்மளே சொல்லியிருந்தோம். சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு, முகாந்திரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். ஆனால் அது இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல்காரன் சொல்லிட்டான். இன்னைக்கு இஸ்ரேல்காரோடைய ஊடகமே சொல்லுது என்னன்னா, முஜ்தபா அல் கமேனி தான் ஹர்முஸ் ஜலசந்தி உட்பட எல்லா இடங்களையும் அவர் தான் இந்த போரை வழிமொழிகிறார். இந்த போரில் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறதே வந்து முஜ்தபா அல் கமேனி தான். அவர் வந்து இறந்து போல சுய நினைவு இல்லாமல் இல்லை, சுய நினைவோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசு பொருட்களாக ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் காசாவினுடைய ஒரு வீடியோங்க, தொடர்ந்து காசா மக்களுடைய கண்ணீருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தாலும் சர்வதேச அளவில் இந்த ஒரு வீடியோங்க, அதாவது ஒரு தாயை விட்டுட்டு, அது குடும்பமே இல்லை, அவங்க வீட்டில் தாயை இறந்துட்டாங்க, தந்தையை இறந்துட்டாங்க, ஒரு சின்ன பையன், உங்களால் பார்க்கவே முடியாது அந்த வீடியோ, சின்ன பையன், அவனுடைய தம்பி அதோட சின்ன பையனாக இருக்கிறான். அவங்க அம்மா இறந்ததை நினச்சி அந்த சின்ன பையன் அழுகிறான். இந்த பையன் அழுதுகிட்டே அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்கிறான். எப்படியான ஒரு நிலைமையாக இருக்கும் பாருங்கள். இதுதான் இஸ்ரேலுடைய உண்மை முகங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுடைய உண்மை முகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மேற்கு கரையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மேற்கு கரையில் 2005 முதல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சில பகுதிகளை போய் ஆக்கிரமித்து பிடிக்கிறாங்க. அங்கே வந்து குடியேற்றவாசிகள் சில பேரை கொண்டு போகிறாங்க. அதான் ஃப்ராடு பயிலுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னதா இருந்தால் பசு பாதுகாப்பு படை மாதிரின்னு சொல்லலாம். அப்படி பல பேரை கொண்டு போகிறாங்க. அப்படி போன இடங்களில் ஒன்று தான் சானூர் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சானூருங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அங்கே புதைக்கப்பட்டிருக்கூடிய மக்கள், கல்லறைன்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு சொன்னால் மக்கள், முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க. அந்த பகுதி இன்னைக்கு இஸ்ரேல்காரன் ஆட்டையை போட்டு அந்த குடியேற்றவாசிகளுக்கு கொடுத்து ஐடிஎஃப் சோல்ஜர்ஸை பாதுகாப்பு நிற்க வைக்கலாம். நிற்க வச்சவொன்னே என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த ஆளுகளை கூட தூக்குங்கடா. இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் பாலஸ்தீனியர்கள் இருக்காங்க, அல் அசாசா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்காங்க. அந்த பகுதியில் ஆளை கூட்டு வந்து அவங்கள நோண்டி எடு, ஆளுகளை யாரெல்லாம் புதைச்சிருக்க, சடலத்தெல்லாம் தூக்கு அப்படிங்கிற ஒரு வேலையை மேற்கு கரையில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. மேற்கு கரையில் தொடர்ந்து வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மேற்கு கரையில் தொடர்ந்து அவங்களுடைய அட்டூழியத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸில், அதாவது இந்த குடியேற்றவாசிகள் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அடிப்பாங்க, அந்த துப்பாக்கியை கொடுக்கக்கூடியவன் தான் இத்துமார் பென்குயர், தொடர்ந்து அடித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மக்களை, அடிபட்ட மக்களை ஒரு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அதை விடாமல் அப்படியே காரில் சேசிங் பண்ணி தடுக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ஸ்மார்ட் ரிச் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவங்களுடைய நிதி அமைச்சர் எவ்வளோ மட்டரகமான அவனாக இருப்பான்னு பாருங்கள்.
அவன் என்ன பண்ணுறான்னா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மேற்கு கரை வாசிகளுடைய முக்கியமான ரெவன்யூ வருவாய் என்னன்னு சொன்னால் அந்த ஆலிவ் மரங்கள் தான். அந்த ஆலிவ் மரங்களில் 3000 ஆலிவ் மரங்களை பிடுங்கி எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறானா. இவங்கெல்லாம் ஒரு நாடு, இவங்கெல்லாம் நல்லவன் சொல்லி பீத்திக்கிறாங்க. இவனுக்கு ஆதரவு யார் தெரியுங்களா? இங்கே இருக்க சங்கி தாங்க. ஸ்மார்ட் ரிச் இங்கே வர்றப்ப தூக்கி ஆடுனாங்க அவரை. இங்கே இவர் வந்தார், நெத்தனியாவும் சாராமா வந்தப்ப ஒரு வாட்டி இங்கே இருக்கவங்க போட்டாங்க பல பேர். என்னென்ன கபில் மிஸ்ராலாம் போட்டார், ஜெய் இஸ்ரேல்னு போட்டாங்க. இவங்களுக்கு தான் ஜெயின்னு சொல்கிறக்கூடிய சங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தளவில் பேசு பொருட்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை ஒன்று என்னன்னு சொன்னால், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 41 IRGC-ஆக்களாக இவர்கள் இருப்பார்கள், அதாவது IRGC-உடைய ஆள்களாக இருப்பார்கள் என்று நினைச்சு 41 பேரை பஹ்ரைன் இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் அதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதே சமயம் சொல்கிறாங்க 41 பேரை நீ கைது பண்ணினா சும்மா இருக்க மாட்டான். ஏற்கனவே வந்து 3 பேர்கிட்ட பேசலை, பஹ்ரைன்கிட்ட பேசலை, சவுதியில் பேசலை, UAE பேசலவன், மற்ற நாடுகள்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்படி பஹ்ரைன் தொடர்ந்து செய்யறதுனால ஈரானுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுது. அடி ஆரம்பிச்சா பஹ்ரைன்லேருந்து UAE ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் சர்வதேச அளவில் வருது. இது சர்வதேச அளவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதே மாதிரி இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய கொடுமைகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அகமதாபாத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், வேஜல்பூரின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அங்கே வந்து பசுவை வந்து கொல்லக்கூடாது, பசு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் அறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்காங்க. என்னடா சட்டம் தெரியல. அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, எலக்ட்ரிக்கல் பாண்டு வந்துச்சு இல்லை, தேர்தல் பத்திரம்னு, அப்புறம் ஏன்டா பீஃப் கம்பெனியில் போய் 2000 ரூபா இது வாங்கினீங்க டொனேஷனு, அது தெரியக்கூடாதுன்னு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இதுக்கு என்னென்னா, அங்கே வந்து ஒருத்தர் பீஃபை வந்து அறுத்துட்டாரு, சரிப்பா அங்கே தடையே இருக்குது, அறுத்துட்டாரு, சட்டத்தின்படி என்ன செய்யணுமோ அதை செய்ய, அதுக்கு சட்டம் இருக்குதா, அந்த சட்டத்தை BNS அப்படின்னு ஒரு சட்டத்தை பயன்படுத்தி தண்டனை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க வெறி பிடிச்சவங்க 2 கையையும் பிடிச்சிக்கிட்டுங்க, 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு காவல்துறையுடைய அந்த ஜீப்பில் ஏற்றி கட்டுமையாக அடிக்கிறாங்க. எங்கே? பொது வழியில் வச்சு அடிக்கிறாங்க. அதை மேலேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க ஆள்கள். அந்த வீடியோவுடைய காட்சியில் அவர் கத்துறாரு, யா அல்லா ஓ அல்லா சேவ் மீ, யா அல்லா என்னை காப்பாற்று, யா அல்லா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்துறாரு அவர். நம்ம இப்போ என்ன கேட்குறோம்னா, அவ்வளோ மாடு மேலே உங்களுக்கு பாசமாக இருந்தால் கண்டது கழியதை திங்குது, கக்கா போயிட்டு அப்படியே போகுது, போய் கழுவி விட, நாக்க மூக்கால தொடுது, மூக்கு ஒழுகுது, தொடச்சி விட, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, கண்டது கழியதை கெட்டுப்போன காய்கறியை திங்குது. இப்படி ஒரு கேவலமான நிலையில் அது இருக்குதேப்பா, அதை வந்து பார்க்க உனக்கு முடியலை, அறுத்ததை மட்டும் இன்றைக்கி பெரிய விஷயமா பேச்சு. சரி அப்படியே இருந்தாலும் பரவாயில்லடா, அட நாசமாக போனவங்களா, சட்டத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அதை செய்யுங்கடா, அதை விட்டுட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி பரவாயில்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தவர், அவர் பேர் என்னன்னு சொன்னால் பூபேந்தர் தோமர், எனக்கு பேரே தாங்க, டோமர்லாம் சொல்லலை, தோமர் அப்படி தான் சொல்கிறேன். இவர் பேர் இதுதான். இவர் வந்து இந்து ரகுஷா தால் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாராம். இவர் எங்கே இருக்காருன்னா, டெல்லியை விட்டு இருக்கக்கூடிய காசியாபாத்தில் இருக்கிறார். இவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாராம். என்னென்னா சாப்பாடு கொடுக்கறது. எனக்கு சாப்பாடு கொடுப்போம், யார் ஏழைன்னு பார்த்து கொடுப்போம். அந்த சாப்பாடு கொடுக்குறப்ப அதில் யாருக்காவது நம்ம வந்து இவன் கிறிஸ்டினு, இவன் முஸ்லீமு, இவன் இந்து இப்படின்னு பார்த்து யாராவது சாப்பாடு கொடுப்போமாங்க? இவன் புத்தியை பாருங்களேன். அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கப்ப அங்கே பசியில் ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறாரு, சாப்பாடையும் வாங்கிட்டாரு, புட்டிங்கி, டே முல்லா உனக்கு சாப்பாடு கிடையாது போடா. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலைகிறீங்க? வெறி பிடிச்ச செத்துறாங்கடா வெறிநாயா வந்து சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இந்த ஆள் தொடர்ந்து இப்படி பேசியிருக்கிறானா. பார்த்தீங்கன்னா 2021 டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம்லேயே இந்த ஆள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசி இந்த ஆள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறான். இதே மாதிரி காசியாபாத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நாட்டை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள், அவர்களை பார்த்து இந்த ராணுவ வீரர்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்களாம் ஜிகாதிகள், அவர்களாம் நம்பாதீங்க. அதே மாதிரி இந்த ஆள் சொல்கிறான், இந்துக்களாக இருக்கக்கூடிய யாருமே வீடுகளை விற்கிறப்ப முஸ்லீம்களுக்கு விற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷம கருத்தை பரப்பிக்கிட்டு இருந்திருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு எதிராக எந்த விதமான வழக்கும் தொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமான ஒரு கண்டன குரல் வந்துகிட்டு இருக்கு. இவனை பற்றி உண்மையிலேயே நம்ம கண்டிக்கணுங்க, நம்மளுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம். வெஸ்ட் பெங்காலில் இங்கே இருக்க முன்னாடி இருந்தார்ல RN ரவி, RSS ரவி என்று போற்றப்பட்ட RN ரவி அங்கே போய் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு.
பிஜேபியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சுவேந்த் அதிகாரி. இந்த சுவேந்த் அதிகாரி மேலே ஏற்கனவே பலதரப்பட்ட வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பிஜேபி பக்கம் போனார். அப்படி போன அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், பதவி பிரமாணமாக அவங்க ஜெயிச்சு அங்கே முதலமைச்சருடைய போஸ்டிங்கில் உள்ளே போகிறாரு. அவர் அதிகாரியாக தேர்ந்தெடுத்து, அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுது. பதவி பிரமாணம் செய்து வச்ச உடனே அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், கடந்த காலங்களில் அவர் பேசிய வார்த்தைகள், முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய வார்த்தைகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவலாக வந்துக்கிட்டு இருக்குங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், அவர் நின்ற இடம் பார்த்தீங்கன்னா நந்திகிராமு, பவானிப்பூர், 2 இடத்துலையுமே ஜெயிக்கிறாரு. பவானிப்பூரில் மம்தா பானர்ஜி எதிர்த்து நிற்கிறாரு, அங்கே ஜெயிச்சிட்றாரு. அதேமாதிரி நந்திகிராம்லையும் ஜெயிச்சிட்றாரு, வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்துக்களுக்காக தான் ஆட்சி செய்வேன், முல்லாக்களுடைய ஓட்டுகள்லாம் டிஎம்சிக்கு இருந்துச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிறாரு. ஒரு நாட்டினுடைய வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. இன்னைக்கு அவர் கூட இருந்த, அவருடைய பாதுகாவலில் இருந்த சந்திரார் அப்படின்னு ஒரு அதிகாரியை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன நடச்சுன்னு தெரில. உண்மையிலே முறையாக விசாரிக்கப்படணும். அவன் யாராக இருந்தாலும் காவல்துறை முன்னாடி நிறுத்தப்பட்டு, இல்லை நீதித்துறை முன்னாடி நிறுத்தப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கப்படணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், எதிரி எவன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏற்கனவே நம்மளாம் பார்த்துருப்போம். இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு தானே நாத்ராம் கோச்சை வந்து சுட்டான். எவன் வேணா இருக்கலாம், எவனா வேணா இருக்கட்டும்டா, அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த சுவேந்திர அதிகாரி தொடர்ந்து விஷமமான பல கருத்துக்களை பேசியிருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, காசா இருக்குல்ல, காசா மாதிரி நான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மாற்றினா தான் தெரியும். அப்படியா? காசா மக்களுடைய தியாகப்பற்று, நாட்டினுடைய அவங்க மேலே கொண்டு வந்த பற்றெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உண்மையிலே காசா மக்கள்கிட்ட போய் கேட்டுப்பார். இல்லை ஹாசிம் சபாத், அனஸ் ஷரீஃப், வால் தஹ்தூத் போன்று மக்களுக்காக உழைச்சி ஜேர்னலிஸ்டாக இருந்து நாட்டுக்காக மரணித்த பல மக்களுடைய வரலாறு பாரு. அதுதான் எங்களுடைய நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இதே மாதிரி வீடியோவுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். மக்கள் அறியப்பட வேண்டும், மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த முகமது அப்படிங்கிற இந்த சகோதரர் சொல்கிறாரு, எங்களை பற்றி ஆவணப்படுத்தப்பட வேண்டும், எங்களை பற்றி மக்கள் பேசப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இவருடைய நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் வாழ முடியாமல் இஸ்ரேல் செஞ்ச இந்த ஆக்கிரமிப்பு காரணமாக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கார் குடும்பத்தோட வாழ்க்கையில். இந்த இடத்துலையுமே நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இங்கே கேம்ப்பு போட்டால் அங்கே வந்துடுவான், அங்கே கேம்ப் போட்டால் இந்த மவாசி, ரஃபா, இப்படி எல்லா நுஸ்ரத்து, புரூஜ், இப்படி எல்லா இடங்கள்லையும் கேம்ப் போட்டால் தொடர்ந்து அச்சுறுத்தி இஸ்ரேலில் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுத்தினால விரக்தியாகி வாடி காசாவுடைய வடக்கு காசா ரொம்ப டேஞ்சரஸான இடத்துக்கு தான் குடும்பத்தோடு அவங்க வீடு அங்கே தான் இருக்குது, இங்கேயே போயிடலாம், வேறு வழியே இல்லை அப்படின்னு முடிவெடுத்து ஜூன் 30, 2025 அன்னைக்கு இவருடைய மனைவி இஸ்ரா, மாரம், லீனா, ஐசல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளோட அவர் போகிறாரு. போனவுடனே ஒரு தகப்பனார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஆனால் இங்கேருந்து வந்துடாத, அவர் தகப்பனார் பேர் வந்து அப்துல் ரஹீம். அவர் ஃபோன் பண்ணி இங்கே வந்துடாத, நீ வந்து இங்கேருந்து வந்துரு, அங்கே இருக்காத, வேணாம் டேஞ்சருங்கிறாரு. அப்போ அவங்க வாப்பாட்ட அவர் அன்பாக பேசுகிறாரு, பாப்பா நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் வரணுங்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். இந்த ஃபோனை பேசிட்டு கட் பண்ண உடனே F-16 விமானத்தினுடைய ஒரு மிஸ்ஸில்ஸ் டைரெக்டாக எங்கள் வீட்டில் விழுந்துச்சு. எதுவுமே எனக்கு தெரில. இந்த சம்பவம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்கலாம். நான் கண் முடிக்கிறப்ப மாலை நேரம் ஆயிருந்துச்சு. என் உடம்பு குளிக்க போகிற சமயத்துக்கு நடக்குது. என் உடம்புகளில் எந்த பகுதியும் துணி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. 6 மணிக்கு முழிச்ச உடனே முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது என் குடும்பத்தை பற்றி தான். அப்போ நான் மனைவியுடைய பேரை சொன்னேன், இஸ்ரா அப்படின்னு சொன்னேன். அடுத்து லீனா அப்படின்னு கத்துனேன். அதுக்கப்புறம் மாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துனேன். அப்படி கத்தும்போது மாரம்கிட்டருந்து மட்டும் ஒரு குரல் வந்துச்சு. அவள் எப்படி இருந்தான்னு சொன்னால், அந்த இடிபாடுகள் பில்டிங் மேலே விழுந்து விரக்தியோட, வேதனையோடு, பயத்தோடு என் குழந்தை கூப்பிட்டுச்சு, என்ன வாப்பா எனக்கு காப்பாற்றுங்க, வாப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. நான் ஏமலையும் பில்டிங் இருந்துச்சு, நான் வந்து வெளியில் வர முடியல. அதனால் நான் செல்லமே பொறுத்துக்குமா, இந்த வாப்பா வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி என் மகளுக்கு அறிவுரை சொன்னேன். எப்படியான ஒரு நிலை இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நிலை அப்படியே கடந்து போகுது. புல்லட் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தை அப்படியே இந்த கத்திக்கிட்டே இருந்த வாய்ஸ் அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. இரவு ஒரு 10 மணிக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உள்ளே தேடி வர்றாங்க.
வந்து அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருக்கீங்களா கேட்டு அப்போ இவர் குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்து தனக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய நண்பரும் அந்த இடத்துல அழைக்கப்பட்டு தான் நண்பர் வந்து 2 பேரும் இழுத்து இரவு நேரத்தில் நம்ம எங்கேயும் போக முடியாது, இஸ்ரேல் ஒரு நாய் வச்சிருக்கிறான், அந்த நாய் மக்களை கடிச்சு குதற ஒரு நாய் இருக்குமா, அந்த நாய் இருக்கிறதா வெளியில் போயிட வேணாம், குண்டுகளை விட இந்த நாய் மோசமானதுன்னு சொல்லி அந்த பகுதியிலேயே அவர் சொல்கிறாரு. நான் நிர்வாணமான நிலையிலே தவழ்ந்து ரொம்ப அடி உடம்பு ஃபுல்லாக, எந்த அளவுக்குன்னா பார்வை பாதி போயிடுச்சு, காது பாதி கேட்காம நிலை ஏற்பட்டுருச்சு அவருக்கு முகமதுக்கு. அப்படியே தவழ்ந்து வேறு பில்டிங்கில் போய் நிர்வாணமான நிலையிலேயே ஒரு பகுதியில் அப்படியே ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டேன். பகலானவுடனே என்னுடைய நண்பர் ஹரா அப்படின்னு சொல்கிற என்னுடைய நண்பர் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து எனக்கு வந்து உதவி செஞ்சார். நான் இதுக்கப்புறம் இந்த போய் இருக்க முடியாதுன்னு சொல்லி வேகமாக எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் நடக்குது நாசர் மருத்துவமனையில். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இடிபாடு கீழே இருக்கிற தாம் மனைவி எப்படியாவது எடுத்துகிட்டு வந்தோம், இறுதியாக செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நினச்ச அந்த பகுதிக்கு போகிறார். ஒவ்வொரு வாட்டியும் போக முடியல, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, அந்த பகுதிக்கு போகிறப்பெல்லாம் மாரம் கூப்பிட்டாங்கல்ல, வப்பா என்னை காப்பாற்றுங்க, வப்பா எனக்கு அந்த சவுண்டு எனக்கு அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு, என்னால் முடியவே இல்லை, வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த பகுதிக்கு நான் போனேன். திரும்ப அந்த பகுதிக்கு நான் போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மனைவியுடைய இஸ்ராவுடைய மைத்துனர்களாக இருக்கக்கூடிய ஹாசிம் போன்றவர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போய் எப்படியாவது அவங்க அக்காவை எடுத்துடலாம்ப்பான்னு சொல்லிட்டு போய் நான் பார்த்தேன். நான் கொடுத்துருந்தேன், அவளுக்கு ஒரு அன்பளிப்பு செஞ்சுருந்தாராம். அந்த அன்பளிப்பு செஞ்சிருந்த அதே ட்ரெஸ் அவர் போட்டிருந்தா. அவர் சொல்லிக்கிட்டே சொல்கிறாரு, அவளுடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்ட நிலையில் ஒழுக்கமான நிலையில் அவர் மரணிச்சிருந்தா, ஆனால் அழுகி போன நிலையில் இருந்தா. அவளை அப்படியே எடுத்து தூக்கிட்டு வந்து அவளுக்கு அடக்கம் செஞ்சேன். இன்னொரு குழந்தையை தேடலான்னு போகிறப்ப அதுக்குள்ளாட்டி இஸ்ரேல்காரன் ட்ரோன் அனுப்பிச்சிட்டான். அங்கேருந்து தப்பிச்சு ஒடியாந்து என் மனைவிக்கு செய்ய வேண்டியதை இறுதி கடையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். என்னென்னா என் மனைவியை நாய் கடிக்கலை, நாயெல்லாம் கடிச்சு குதறது ரொம்ப சர்வசாதாரண. பிரேதங்கள் அப்படியே இஸ்ரேல்காரன் விட்டு போயிடுவான், நாயெல்லாம் கடிச்சு குதறங்காக விட்டு போவான். திருநாய்க்கள், அவன் வளர்க்குற நாய் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த திருநாய்க்கெல்லாம் கடிக்காமல் என் மனைவி இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் இன்ன வரைக்கும் அவர் சொல்கிறாரு, செப்டம்பர் மாதம் 2025 வரைக்கும் அவர் தகவல் சொல்கிறாரு. அது வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த மாரம் குழந்தைய, அதே மாதிரி ரீமா போன்ற குழந்தைகளுடைய சடலங்கள்லாம் என்னால் ஒரு நாள் தேடி போகிறேன். அந்த குழந்தைகளை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை செஞ்சிடலான்னு போகிறேன். ஒரு நாள் என்னால் எடுக்க முடியல. அந்த குழந்தையுடைய நினைவு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் எனக்கு பார்வை கம்மியாயிருச்சு, காது வேறு எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன்னு சொல்லிட்டு PCHRன்னு சொல்லி ஒரு அமைப்புக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, பல முறை எமோஷனல் ஆனார், அவனால் பேசவே முடியலை. நாங்கள் சமாதானப்படுத்திட்டு கூட நாங்கள் சொன்னீங்க, நீங்கள் லேட்டாக கூட பேட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, குர்ஆனுடைய வசனத்தை அவருக்கு நாங்கள் ஓதி காட்டணும், அவரை நாங்கள் ஆஸ்வாசப்படுத்துகிறோம் உளவியல் ரீதியாக. அப்போ அவர் ஆஸ்வாசப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை அந்த சொல்கிறாங்க. இதுதாங்க காசா மக்களுடைய கண்ணீர் கதை. முகமது ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? தன்னை பற்றி ஆவணப்படுத்தப்படணும், தன்னை பற்றி இந்த உலகம் பேசப்பட வேண்டும் நினைச்சார். காசா வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களா, நம்ம டிவி மட்டும் சொல்லலை, நம்ம சேனலை மட்டும் சொல்லலை, காசாக்கெல்லாம் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய செய்திகளை நீங்கள் உலகறிய செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்கள் உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.